தயவு செய்து கவனமா இருங்க. இன்னமும் உங்களுக்கு புண்ணிய கணக்கு தொடங்கவே இல்லை. நீங்க ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய தவறு பாவங்கள் என்னன்றத விலாவாரியா விளக்கியிருக்கோம். நம்மளுக்கு வாழ்க்கை சரியில்லைன்னா நாம வேற ஒரு நபர் கூட நட்பு வைத்தால் அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றதையும், திடீர்னு இன்பத்துல இருக்கிற நாம கண்ணை மூடி கண்ணை திறந்தா நரகத்துக்கும் எப்படி போவோன்றத பத்தியும், அளவுக்கு அதிகமா பாவம் செய்தவர்கள் அடுத்த பிறவியில எப்படி பிறப்பார்கள் என்பதை பற்றியும், உருவ கேலி, சிலரோட உருவத்தை பார்த்து மோசமா விமர்சிக்கிறது, இதன் மூலமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்புகளும் ஆபத்துகளும் வருகிறது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவு. ஸோ பொறுமையா நிதானமா கேளுங்க. நீங்க எந்த தவறுகளை செய்யறீங்களோ அந்த தவறை இன்றுடன் நிறுத்தி விடுங்கள். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். தப்பிச்சிட்டா அடுத்த சில நாட்கள்ல தண்டனை கிடைச்சிடலாம். பட் பாவத்தை நிறுத்தினா உங்களுடைய தண்டனையில இருந்து நீங்கள் நிச்சயமாக தப்புவீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடக்கிறதெல்லாம் நாம பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பயம், ஒரு பதட்டம் நிச்சயமா ஏற்படதான் செய்யும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல தவறுகளை நாம செஞ்சதால அந்த தவறுகளுக்கு ஏற்ற விளைவுகள் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ குற்றம் புரிந்தவன் அவனுக்கு அப்பொழுது தண்டனை இல்லையே தவிர அவனுக்கு தண்டனையே இல்லைன்னு உறுதி செய்ய முடியாது. அவனுக்கு எப்போ தண்டனை கொடுக்கணுமோ கடவுள் அப்பொழுது அவனுக்கு தண்டனையை தருவார். ஏன்னா உங்களால 1-2 பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய வலிய உங்களுக்கு கடவுள் கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா கடவுள் தண்டிக்காதவரா மாறிடுவார். எனக்கு வலிய 4 பேர் ஏற்படுத்தினாங்க, அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா கடவுளால அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? எந்த தப்பும் பண்ணல, என்ன சில பேர் ஒரு கஷ்டத்தை துன்பத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னும் போது, நான் அந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வாடும்போது அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கைய மிக சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கும் போது கடவுள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உங்க எதிரிகள் சிரிக்கிற வரைக்கும் நீங்க அழுவீங்க. நீங்க சிரிக்கும் போது உங்க எதிரிகள் அழுவார்கள். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் நான் இன்னைக்கு பேச போறேன்.
அப்ப எதிரிகள் பழி வாங்கணும், அதை தூக்கி போடுங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம். நீங்க பழி வாங்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில நன்மைகளை அவர்கள் செய்தார்கள். ஏன்னா கடவுள் தண்டனையை நேரா வந்து கொடுக்க முடியுமா? ஒரு கொலை குற்றவாளி அவன் கொலை பண்றான் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரு. அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு அந்த தீர்ப்பு கன்ஃபார்ம் ஆகும்போது அந்த தூக்கு போடுறவங்க அவங்கள வந்து கயிறு கட்டி அந்த லிவரை இறக்குறாங்க, உயிர் போகுது. இப்போ யார் மேல தப்பு? நீதிபதி மேல தப்பா, இல்ல அந்த தூக்குல அந்த லிவரை பிடிச்சி எடுக்கிறாங்களே அவங்க மேல தப்பா? அப்ப யார் மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா இவங்களை அந்த குற்றவாளி எதுவும் செய்யல. இவர்கள் தண்டனையை நிறைவேற்ற வந்த மனிதர்கள். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தப்பட்டவங்க பாதிச்சதால இவர்கள் அந்த தண்டனையை அந்த குற்றவாளிக்கு வழங்குகிறார்கள், அவ்வளவுதான். அப்போ உங்களை தண்டிக்க வந்த மனிதர்கள் உங்க கணவனோ உங்க மனைவியோ இல்ல உங்களுக்கு எதிரானவனோ இல்ல உங்க நண்பனோ இல்ல உங்க உறவோ யாரோ ஒரு மனுஷன். அப்போ அவன் தண்டனை கொடுக்கல, வேற ஒரு அநியாயம் செய்துங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால அந்த தண்டனையை இந்த மனுஷன் மூலமா கடவுள் உங்களுக்கு தருகிறார், இவ்வளவுதான். எப்பயுமே நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த தூக்கு தண்டனை கைதிய தூக்குல போடும்போது என்னவோ அது உங்களுக்கும் தான். அங்க உயிர் போயிடுச்சு, இங்க உயிர் போகல. உயிர் என்றும் போகாது. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும்பொழுதுதான் அந்த உயிர் போகும். அது வரைக்கும் உயிர் போகாது. நான் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தேங்க. உயிர் போயிருக்கணும், கிட்டத்தட்ட 20 தடவை நான் செத்து போயிருக்கணும். பட் எனக்குன்னு ஒரு நேரத்தை கடவுள் ஒதுக்கி வச்சிருக்காரு. இந்த நேரம் உன் நேரம், அதுக்குள்ளே நீ தப்பிச்சுக்கோ. பாவத்தை நிறுத்து, புண்ணியத்தை ஆரம்பி. உன் கணக்கை இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்க. இப்ப வரைக்கும் உன்னோட வரவு செலவு தான் அதிகமாகுதே தவிர வரவே வரல. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஒரு செலவு கணக்கை பார்க்கும்போது எவ்வளவு செலவாயிடுச்சுன்னு சொல்லி உன்னை கழுத்தை நெரிப்பார்கள். அன்னைக்கு உன் பிரச்சனை இன்னும் மேலும் அதிகரிக்கும். அதற்கு முன் தப்பித்துக்கொள், அதற்கு முன் பிழைத்துக்கொள். அதற்கு முன் உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேடி அதில் நீ வாழ்ந்து விடு. அதுல நீ வாழ்ந்து முடிச்சிடு. நீ முயற்சி பண்ணா இப்பொழுதே உன்னுடைய கணக்கை நாம் ஆரம்பிக்க முடியும். நீ எதையுமே செய்யலனா உன்னுடைய கணக்கு முடியாது. பாவ கணக்கு தொடர் கதையா மாறும். பாவத்தை செய்வதை நிறுத்து. நம்ம என்ன பண்றோம்? துன்பத்துல அதிகமா இருக்கும் போதுதான் இன்னும் பாவங்கள் அதிகமா பண்றோம். ஸோ இன்பத்திலேயே பாவம் பண்றோம், ரைட்? அதன் மூலமா துன்பம் கிடைக்குது. இப்ப துன்பத்திலையும் பாவம் செய்யறோம். ஏன்னா அந்த துன்பத்தை நம்மால அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சின்ன ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை சொல்லலாமா வேண்டாமா எனக்கு தெரியல. ஆனா சொல்றது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. கணவன் மனைவி. கணவன் நல்ல குடி, போதை, இருக்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கமும் இருக்கும். ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரரு, வேலைக்கு போறதில்ல, ஒரு சொத்தை அழிச்சு தண்ணி அடிக்கிறதும், இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அத்தனை கெட்ட பழக்கங்களையும் செய்யறது. அந்த மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னா, கணவர் நம் மீது அன்பா இருக்கல. கணவர் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம, எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்ன கேர் எடுக்காம இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு துன்பத்துல
மூழ்கி கடைசியில் என்ன பண்ணாங்க, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பான வழியில போய் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை ஒட்டுமொத்தமா சீரழிஞ்சதுதான் மிச்சம். அப்போ துன்பத்திலையும் நம்ம பாவத்தை இந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏற்றது போல. நான் இதை சொல்றது எக்ஸ்ட்ரீம். அன்பு கிடைக்கலன்னா அன்பை நம்ம எதிர்பார்க்கிற அன்பு உண்மையா இருக்குதா இந்த கலியுகத்துல? நீங்களே ஓப்பனா சொல்லுங்க. இங்க பெண்களும் பாக்குறீங்க, ஆண்களும் பாக்குறீங்க. எதிர்பார்க்கிற அன்பு உண்மையாக உள்ளதா, புனிதமாக உள்ளதா? இதற்கு என்ன பதில்? இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். 99% நாம உண்மையா புனிதமான ஒரு நட்பையும் அன்பையும் தான் தேடுறோம். ஆனா நம்மளை சுயநலத்துக்காக பயன்படுத்தி நம்மளை தூக்கி எறிகிற கூட்டம் தான் இங்க அதிகமா இருக்குது. இது உண்மையா இல்லையா? நீங்க கமெண்ட்ல பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்க இது பண்ணிக்கோங்க. ஏன்னா பெண்களுடைய ஒழுக்கமும் ஆண்களுடைய ஒழுக்கமும் இங்க முக்கியம். நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லல, ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்னோட மனைவிய மேல அன்பு வைக்கல, நான் சொல்றதை கேட்கல, அதனால நான் வெளியில இருக்கக்கூடியவங்களை நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். இப்போ ஃப்ரெண்டுன்றது இன்னும் ஒரு படி மேல போய் விட முடியல. அப்படியே அவங்க என்னை விட்டாலும் என்னால வாழ முடியாது, நான் விட்டாலும் அவங்க என்னை விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்க மானம் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்து மானமே போயிடும், தலைகீழா போயிடும். அப்போ நம்ம இன்னமும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பத்துல எல்லாமே சுமூகமா போகும், ஆனா எங்க மனசு எப்படி மாறுதுன்னு தெரியாது. இது இந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு பதிவு. ஏன்னா வெளியில நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயத்தால பெண்கள் 100க்கு 100 பாதிக்கப்படுகிறார்கள். வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாமலே போகுது பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அப்போ கணவன் உன் மீது அன்பு செலுத்தல, மனைவி உன் மீது அன்பு செலுத்தல, என்ன செய்யணும்? இந்த இடத்துல நமக்கு தேவை ஒரு தியானம், ஒரு பக்தி, ஒரு நல்ல வழி. இதை தாண்டி எதை செஞ்சாலும் ஆரம்பத்துல இன்பமா இருக்கும், அதுக்கப்புறமே சட்டுன்னு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுற மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நரகப்பாதை திறக்கும். நரகப்பாதை உடனே, இதுக்கு டைமிங்லாம் இல்ல, இம்மீடியட்டா அந்த நரகப்பாதை திறந்துடும். திறந்த பாதை உங்களை இழுத்துக்கும், மறுபடியும் அந்த பாதை மூடிடும். சோ வெளியில வரவே முடியாது. உள்ள சிக்கினதுதான், சிக்கிக்கிட்டோம், முடிஞ்சிருச்சு. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு கடினமான தருணத்தை எதிர்கொள்ள நாம நேர்மையான வழிய ஃபாலோ பண்றது இல்லை. சில பேருக்கு எந்த வழியில போறதுன்னு கூட தெரியல. நான் நல்லதுன்னு நினைச்சேன், நல்லவன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு துரோகம் செஞ்சுட்டான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் சூடுபட்டாலும் நமக்கு திரும்ப 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 அந்த மாதிரி விஷயத்த நாம தொடர்ந்து செய்து நம்ம வாழ்க்கையில மேலும் துக்கத்தை, துன்பத்தை நாம ஏற்படுத்திக்கிறோம். அதாவது நெருப்ப நம்ம தலையில கொட்டுனா நெருப்புக்கு பிரச்சனையா இல்ல மனுஷனுக்கு பிரச்சனையா? கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தீய பழக்க வழக்கங்கள் ஒரு சுடும், அழிக்கும் ஒரு நெருப்பு நல்லதுதான், நெருப்பு நல்லதுதான், அது வாழ வைத்தா. பட் அதே நெருப்பு உங்களை அழிச்சா என்ன ஆகும்? அப்ப இந்த நெருப்பு தான் பாவம்.
நெருப்பு தான் பாவம். அப்ப பாவத்தை செய்யாத வரைக்கும் அந்த நெருப்பு அணையவே அணையாது. பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெருப்பு அணையவே அணையாது. அப்ப பாவம் அதிகரிக்கும் போது நெருப்பும் அதிகரிக்கும். இப்போ நெருப்பு தீயா மாறும். தீயா மாறும்போது அதை உன்னை சுட்டு தள்ளும், உன்னை புசிக்கிடும். மற்றவர்கள் இப்படி வாழ்ந்துட்டாங்களேன்றதும் பாவம்தான். நம்மளால அதிசயத்தை பெற முடியல அப்படின்றதும் பாவம்தான். ஒண்ணும் இல்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அன்பே சாய் வாட்ஸ்அப் குரூப்ல, இப்போ அவங்க எல்லாம் யாரும் இல்லை. அப்போ நம்ம யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தோம். அதுல இப்ப நான் யூடியூப்ல என்னென்னலாம் சொல்றேனோ அதுல நான் ஆடியோ கொடுப்பேன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அப்போ எல்லா விஷயமும் நல்லதுக்கே தான் நம்ம பண்றோம். அதுல ஒரு சில சாய்ராம்ஸ் என்ன பண்ணாங்க, நாமளும் சந்தோஷ் மாதிரி தான் ஆரம்பிச்சோம், அப்படிதான் இருந்தோம், அவருக்கு மட்டும் ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏன் மேல பொறாமப்படுறாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பதான் நினைச்சேன், ஆமா அவங்களும் ஆஸ் அ ஹியூமன் தானே, அவங்களும் ஹியூமன் தானே அப்படின்னு. எனக்கு என்னன்னா, அன்பே சாய் அப்படின்னா அந்த அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சுத்தமான சொக்க தங்கத்தை விட ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் கூட கலப்படம் கொஞ்சம் இருக்குது, செம்பு இருந்தாதான் தங்கம். ஆனா அதை விட உயர்ந்த மனிதர்களா நாம் இருக்க வேண்டும். அதை விட உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம ஏழைகளா இருந்தாலும் சரி, கடவுளுடைய அருள் பெற்றவர்கள்னா நம்மளை விட பணக்கார உலகத்துல எவனுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய நோய், நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய கடன், இன்னும் எக்ஸெட்ரா 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 எல்லாமே பாவத்தின் விளைவுகள் தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப திரும்பவும் ஒரு பெரிய பாவத்தை நான் சுமக்க தயாரா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இனி நம்ம வாழ்க்கையில ஆனந்தமும் சந்தோஷமும் எனக்கும் என் வீட்டிற்கும் வர வேண்டும் என்று நினைத்தால் பாவத்தை செய்யாதே, புண்ணிய கணக்கை ஆரம்பித்து விடு. ஏன்னா உன் வாழ்க்கை எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை நொடின்னு இந்த பிரபஞ்சம் எழுதி வச்சிருக்கன்னு தெரியல. 91 வயசு, இத்தனை மாசம், இத்தனை நாள், இத்தனை மணி நேரம், இத்தனை நொடி அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. இப்ப 91 வயசு வரைக்கும் நாம இன்னமும் புண்ணிய கணக்கு ஆரம்பிக்கலைன்னா அடுத்த ஜென்மம் பிறந்ததுல இருந்தே ஒரு துன்பத்தை கொடுக்குமா கொடுக்காதா? எடுத்த உடனே பாலைவனத்துல நம்ம பிறக்க முடியாது இல்ல. அப்ப நீ பாலைவனத்துல பிறக்கணுமா, இல்ல ஒரு நல்ல அருமையான ஒரு அட்மாஸ்பியர்ல பிறக்கணுமா? நீ முடிவு பண்ணு. நீ முடிவு பண்றதுதான் உன் வாழ்க்கைய தீர்மானிக்குது. உன் வாழ்க்கைய, உன் விதிய, உன் கர்மாவை வேற ஒருத்தன் தீர்மானிக்கலப்பா, நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. தீர்மானிக்கக்கூடிய சக்தியே நீ தான். உனக்குள்ளேதான் அந்த சக்தி இருக்கு. டக்குன்னு அந்த பாட்டு வருது, உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வெடிப்பாரு சுபமா வேலை மாலை மாலை சூடிடு. எஸ், சினிமா பாட்டு எடுத்துக்க கூடாதா? எம்ஜிஆர் பாட்டு எடுத்துக்க கூடாதா? அந்த காலத்துல ஒரு பெரியவர் சொன்னாரு, அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் நாங்க ஒழுக்கமா இருக்கோம் அப்படின்னா எங்க புரட்சி தலைவர் பாடின பாட்டை கேட்டு தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு ஹீரோ பாடினாருன்னா அந்த படம் ஓடாது. ஏன்னா இன்னைக்கு தேவை கன்றாவியான ஒரு டான்ஸ், கன்றாவியான ஒரு டான்ஸ், வேற எதுவும் தேவையில்லை. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. ட்ரெண்டு மாறுது. மக்களுடைய மனசு இன்பத்தை தேடுது.
அந்த இன்பம் பாவத்தை கொடுக்குதுன்னா தெரியாது. குடிக்கிறவனுக்கு தெரியாதா குடிச்சா செத்து போயிடுவோன்னு? அப்ப குடிக்கிறவெல்லாம் முட்டாளா? குடிக்கிறவெல்லாம் முட்டாளா? குடியை கெடுக்கும் போட்டிருக்க பாட்டில்ல. அப்படி குடிச்சா உன் உயிர் போயிடும். உன் உயிர் போயிட்டா உன்னை நம்பி இருக்கக்கூடிய பொண்டாட்டி பிள்ளைய யாரும் காப்பாத்துவா? தனியா நின்று என்ன போராட முடியுமா? இதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட லட்சணமா? இதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. அப்படி பார்த்தா நிறைய பெண்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காதுன்னு தோணுது. அப்ப அறிவு இருக்குது, குடிச்சா தெரியுது. ஆனா கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்ட தப்பு இல்லைன்னு ஒரு பிரதிவாதத்தை வைப்பாங்க அறிவாளிகள். அந்த கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சோண்டா இன்னும் பெரிய கொஞ்சோண்டா மாறும். அதுக்கப்புறம் பாட்டிலா உள்ள போகும். என்கிட்ட ஒரு அன்பேசாயிரம், நம்ம அன்பேசாயில இருக்கிறவங்க தான் குடிக்கிறங்க. ஆனா மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாம குடிக்கிறங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க குடிக்கிறீங்க மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாம குடிக்கிறீங்கன்னா நீங்க பாவம் செய்யலன்னு யார் சொன்னா? இல்லைங்க, மற்றவங்களுக்கும் என் மனைவிக்கும் நான் பிரச்சனை இல்லை, ஹெல்த் செக்அப் கூட நான் ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுவாராம், குடிப்பாராம், யாருக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு தான் குடிப்பேன்னு இவ்வளவு தூரம் அறிவா பேசக்கூடிய அவர் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம்ல, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? அவர் அதையும் குடிக்கல. அவரோட நேம் மனோகரன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம என்னை பார்க்க வந்திருக்கும் போது நீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்டீங்க. அப்படியே எனக்கு தலை ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நல்லவன் தான் அப்படிதான் நாம நினைச்சோம். ஆனா நமக்கு நாம துரோகம் பண்ணும்போது நாம எப்படி நல்லவனா இருப்போம்னு. அப்படி என்ன அது குடிக்கணும்னு சொல்லி குடிக்கலீங்க. குடிச்சு நான் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அந்த எண்ணத்துக்கே நான் போகல. நல்ல ஆப்பிள் ஜூஸ் இல்ல ஒரு கிரேப் ஜூஸ் அதை நான் குடிச்சுக்கிறேன், இல்ல காஃபி குடிக்கிறேன், இல்ல டீ குடிக்கிறேன். அதையும் குடிக்காதீங்கன்னு. என்னங்க அதுல இருந்து விட்டு வெளியில பெரிய விஷயம். அதுவே விட்டுட்டா இது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவாங்க. ஓகே நல்லதுங்க அப்படின்னு. சோ மனுஷன் அறிவை பயன்படுத்துறான். ஆனாலும் அந்த பாவம் அறிவாவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நான் முட்டாளா இருந்துட்டு போறேன்னு சொல்லி ஓடுறான். சோ இப்படிதான் பாவங்கள் செய்யறாங்க. ஆண்களும் பெண்களும் ஏதோ ஒரு வகையில பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறதால இங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சக்தியை பெற முடியவே இல்லை. இப்ப நரகத்துக்குள்ள போயிட்டு எப்படி சக்தி கிடைக்கும்? இப்ப நரகம் தானே உன்னை ஆட்டி படைக்கும். சோ நரகத்துக்குள்ள போயாச்சு. சோ எப்படி சக்தி வேலை பார்க்கும்? அது தீய சக்தி வேணா வேலை பார்க்கும், நல்ல சக்தி வேலை பார்க்காது. அப்போ பொதுவா இருக்கக்கூடியதும் பாவங்கள் தான். பொதுவா இருக்கக்கூடியவை என்ன? பொறாமப்படுறது, கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது. சில பேர் உருவத்தை பார்த்து கேலி கிண்டல், பாடி ஷேமிங். தயவு செய்து சொல்றேன், அதை மட்டும் தயவு செய்து எந்த இடத்துலையும் பண்ணிடாதீங்க. நீங்க பாடி ஷேமிங் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன், கடவுள் பெரிய தண்டனையை உங்களுக்கு கொடுப்பார். பெரிய தண்டனை. நான் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது, சொன்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். பட் எந்த இடத்துலயும் பண்ணாதீங்க. அதுக்காக அவங்கள பார்த்து இரக்கமும் பட வேண்டாம். நீங்க இறக்க போறதால அவங்கள உங்களுக்கு கீழே நினைக்கிறீங்க. இட்ஸ் ராங், இட்ஸ் ராங், டோட்டலி ராங். அவங்க உடல் தான் ஊனமே தவிர உள்ளம் உறுதியானது. தெரியுமா உங்களுக்கு? கை கால் இருக்கிறவன் கூட உறுதியா இல்லை, ஆனா அது இல்லாதவங்க உறுதியா இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கடவுள் என்னைக்குமே ஒரு அற்புதமான ஒரு வழிகளை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். கடவுள் யாரையும் குறையா படைக்கல. அவங்கவுங்க செய்த ஒரு சூழ்நிலை தான் அது நடக்குது. ஆனா கடவுள் ஒரு வாய்ப்பை இங்க கொடுக்கிறாரு. இத பாரு, யார் என்ன சொன்னாலும் உன் வழியில நீ போ. யாராவது உருவ கேலி பண்ணாங்கன்னா அதை பத்தி கவலைப்படாத.
யாரு எதை வச்சு ஒருத்தவங்களை கேலி கிண்டல் பண்றாங்களோ அவர்கள் அதற்காக அதை தாண்டியுமே அடுத்த ஜென்மத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை ஒன்று உண்டு. அதனால பார்த்து வாய் விடணும். சும்மா 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 நாம தான் அப்படி மற்றவங்க எல்லாம் இப்படி அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம எப்படி மற்றவங்களை கேலி பண்ணமோ அதே விட மோசமாக ஒரு பிறவியை நீ எடுப்பாய். இருப்பதிலேயே கடைசி பிறவி மனித பிறவி. இந்த 6ல இருந்து 5க்கெல்லாம் போக முடியாது. 6வது அறிவுல இருந்து 5வது அறிவுக்கு போக முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுல நம்ம சாய்ப்பா சச்சரித்திரத்துல ஒரு அழகா ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. இத சொன்ன உடனே டக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். 2 பாம்பு அடிச்சுக்கிச்சான் இவர் உட்கார்ந்து இருக்கும் போது. அந்த 2 பாம்பை இவர் விலக்கி விட்டுருக்காருன்ற மாதிரி ஒரு சச்சரித்திரத்துல ஒரு இது வரும். அப்ப என்ன சொல்லுவாரு, ஏன் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க யார் தெரியுமா, இவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சொத்துக்காக சண்டை போட்டாங்க. அதனால திரும்பவும் ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சதால அவர்கள் பாம்பாக பிறந்தார்கள். பாம்பை பார்த்த கல்லெடுத்து அடிக்கிறோமா இல்லையா? நாயை பார்த்து கல்லெடுத்து அடிக்கிறோமா? ஒரு அழகான கிளிய கல்லெடுத்து அடிக்கிறோமா? காக்காவை அடிக்கிறோமா? புறாவை அடிக்கிறோமா? முயல் குட்டி அடிக்கிறோமா? மான் குட்டி அடிக்கிறோமா? சுட்டு தின்ற அவனை விட்டுருங்க, நான் அவனை பத்தி பேசல, ஜெனரலா சொல்றேன். பாம்பை பார்த்தா அடிக்கிறோம், ஐயோ பாம்பு அடி தள்ளு அடிச்சு பிரிச்சு மேய்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு பாவம் செய்தவர்கள் பாம்பாக பிறக்கிறார்கள். நான் சத்தியமா நினைச்சேங்க 6வது பிறவிக்கு இதுதான் எக்ஸ்ட்ரீமு. ஸோ மறுபடியும் 5க்கு வரமாட்டோம். இப்போ எப்படி 8வது படிச்சா 9வது பாஸ், 8வது பாஸ் ஆகிட்டு 9வது போயிடும்ல, அப்போ 9வது ஃபெயில் ஆனால் 8வதுக்கு போகுமா? போக மாட்டோம்ல அப்படின்னு நான் நினைச்சேன். அதை சாயப்பா தெளிவா சொல்லிட்டாரு. ஏப்பா பாவத்தை அதிகமா செஞ்சா மறுபடியும் 5 அறிவு கொண்ட ஜீவன்களாக பிறக்கிற மாதிரி போயிடுமே. அப்போ சிந்திக்க முடியாது, தியானம் செய்ய முடியாது, கடவுளோட அருளை பெற முடியாது, ஞானத்தை பெற முடியாது. ஞானத்தை பெற்றால் தானே அடுத்தடுத்த பிறவியில நமக்கு துன்பங்கள் குறையும். துன்பங்கள் குறைஞ்சாதானே பிறவின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கும். இப்ப பிறவி வேண்டாம் அப்படின்னா நீ மனித பிறவியில தான் அதை கழிக்க முடியும், மற்ற பிறவியில கழிக்க முடியாது. இப்ப 6ல இருந்து 5 போனா நீ டீப்ரமோஷன் ஆயிட்ட. அதனால 5வது 5 அறிவிக்கு போயிட வேண்டாம். நாம அந்த 6வது அறிவிலே நிப்போம். நம்ம பெரிய பாவத்தை செய்து திரும்பவும் கீழே இறங்கிட வேண்டாம். சோ இதை எல்லாத்தையும் உள்வாங்குங்க, ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கைய வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.